Good evening, praise Lord. Welcome to this video. வேதம்தா படிக்கும்போது நிறைய காரியங்கள் விளங்காத புதிராக இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாக நீங்கள் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் அது உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அப்படி ஒரு வசனம் இருக்கு. அது எல்லாமே நம்ம விண்ணப்பம் பண்ணாலும் அது அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்குது. அப்படின்னா தான் நமக்கு அது கிடைக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நோ அப்படின்ற பதில் அவர் சொல்லிடுறாரு. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் நிறைய விருந்துகள் நடக்கும். ஸோ விருந்தில் சில பாயசமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்றைக்கி வேறு ஏதாவது தான் பண்ணியிருப்பாங்க, ஸ்வீட்டு. ஆனால் சில பேர் நீங்கள் பாயசம் பண்ணுவீங்களே யூஸ்வலாக, கொண்டு வாங்க அப்படின்ட்டு கேட்டதா தமாஷ் கதை சொல்லுவாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று இல்லாததை நம்ம கேட்டு தொந்தரப்படுறது, அல்லது செகண்ட் ஹெல்பிங் கேட்கறது. செகண்ட் ஹெல்பிங்கில் பீசஸ் வேணும் அப்படின்னு கேட்கறது, தொடர்ந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறது நம்முடைய பழக்கமாக இருக்குது. அது போல் கதைகள் எங்கள் வீட்டில் நிறைய சொல்லுவாங்க. இன்னொன்று கூட நான் வாசிக்கும் போது நான் சிந்திச்சதை நான் சொல்கிறேன். அதாவது கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானனும் சமகாலத்தில் தான் இருந்திருக்காங்க. யோவான் ஸ்நானன் எலியாவினுடைய இன்னொரு பிறவி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எலியா முதல் இதில் அவர் மரணத்தை காணாமல் அக்னி ரதத்துலேயும் அக்னி குதிரைகளின் மேலும் ஏறி போகிறாரு. ஆனால் அவர் மரண பயம் உள்ளவர் அப்படின்ட்டு பைபிள் ஸ்டடியில் நான் கேட்டுட்டேன். அதனால அவர் திரும்ப அவர் யோவான் ஸ்நானனா, எலியாவின் ஆவியுடையவன யோவான் ஸ்நானன் இருந்து சமகாலத்தில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவர் மரண பயத்தை போக்கிறதுக்காக யோவான் ஸ்நானன் ஏரோதினால் கொல்லப்படுறாரு. ஆனால் கிறிஸ்து அதே காலத்தில் இருந்தால் கூட அதை போய் தடுக்கவோ இல்லை அது மாதிரி இது செய்ய மாட்டேங்கிறாரு. அதோடு யோவான் ஸ்நானனே ஒரு தடவை வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் தான் முதல்ல இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்லாம் ஞானஸ்நானம்லாம் கொடுத்தவர். ஆனால் அவரே வருகிறவர் நீர்தானா அப்படின்ட்டு யார் மூலமோ கேட்டு அனுப்புகிறாரு. அதுபோல் மனுஷன் குறைவுள்ளவனாக தான் இருக்கிறான். கர்த்தர் அதை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதெல்லாம் நான் வாசிக்கும் போது ஆச்சரியப்படுவேன். இதில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.